Hi friends, இந்த வீடியோல நம்ம EB பில்ல எப்படி ATM கார்டு அல்லது கிரெடிட் கார்டுல கட்டலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா தமிழ்நாடு EBயோட வெப்சைட்ல போய் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். கூகுள்ல போய் TNEB அப்படினு சொல்லி டைப் பண்ணீங்கனா இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கனா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல இந்த நியூ யூசர் அப்படினு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து வர இந்த பேஜ்ல எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரீஜனுக்கு பக்கத்தில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 2 3 நம்பர் இருக்குல்ல வரிசையா, அது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் உள்ள கோட் நம்பர். நம்ம சர்வீஸ் நம்பர் என்டர் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட் நம்பர் இல்லாமல் தான் என்டர் பண்ணணும். உங்களுடைய EB கார்டில் மேலே எழுதியிருப்பாங்க உங்களுடைய சர்வீஸ் நம்பர், அதில் டிஸ்ட்ரிக்ட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு அது இல்லாமல் தான் நீங்கள் டைப் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண உடனே கன்சியூமர் நம்பர்னு இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களுடைய ரீஜன் கோடு இல்லாமல் சர்வீஸ் நம்பரை மட்டும் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு செக் டீட்டெயில்ஸ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸும் சர்வீஸ் யார் பேரில் இருக்கோ அவங்க டீட்டெயிலும் வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்க ஆப்ஷன் எல்லாமே ஃபில்அப் பண்ணணும். பிளாக் கலரில் இருக்கிறது வேணும்னா ஃபில்அப் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதில் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பரே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அப்புறம் ரெசிடென்ஸ் அட்ரஸ், பின்கோட், ஸ்டேட், கண்ட்ரி இதெல்லாம் மஸ்ட்டாக நீங்கள் ஃபில்அப் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி முடித்த உடனே இந்த வெரிஃபிகேஷன் டெக்ஸ்ட்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ TNEB வெப்சைட்டுக்கு திரும்ப போய் அதில் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, யூசர் நேமில் உங்களுடைய சர்வீஸ் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டில் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சர்வீஸ் யார் பேரில் எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய பேரும் அட்ரஸும், அதுக்கு பக்கத்தில் நம்மளுடைய பில் அமௌண்ட்டு, நம்ம கட்ட வேண்டிய டியூ டேட் அதுவும் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பே பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் கடைசியில் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 பேங்க் தான் டிஸ்பிளே ஆகும். இந்த பேங்க் ATM கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வழியாக நம்ம பணம் கட்டிடலாம். சப்போஸ் இந்த கார்டு இல்லை, என்கிட்ட வேறு ATM கார்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பேஜ் மேலே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே எனி கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை யூஸ் பண்ணியும் நம்ம பணம் கட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு பெர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. இதில் எந்த பேங்க்கில் கம்மியான பெர்சன்டேஜ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் கம்மியான பெர்சன்டேஜ் இருக்குது, அதனால் அதை செலக்ட் பண்ணி எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரீட் த அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பே அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க ATM கார்டு என்ன கம்பெனி இதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. விசா, மாஸ்டர், மேஸ்டோ இதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கார்டு நம்பர்னு இருக்க இடத்துல உங்களுடைய ATM கார்டோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 16 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை ஃபுல்லாக என்டர் பண்ணிடுங்க. அடுத்து எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற இடத்துல உங்கள் கார்டு நம்பருக்கு கீழேயே எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், அதையும் என்டர் பண்ணிடுங்க. அடுத்து செக்யூரிட்டி கோட் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டில் லாஸ்ட்டில் 3 நம்பர் இதிலே மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட் 3 நம்பர் இதில் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு OTP மெசேஜ் வரும். அந்த மெசேஜை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆனதும் உங்களுடைய EB வெப்சைட்டுக்கே ரீடைரக்ட் ஆகும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். அதில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நல்ல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.